ஹலோ காய்ஸ், இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நவம்பர்லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ தான் வந்துட்டு ஹெவி ஸ்னோஃபால் வர ஆரம்பிச்சிருக்கு. ஊரெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே பனிக்காடாக தான் இருக்குது. இன்றைக்கி நான் உங்களை வந்துட்டு பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு தான் கூப்பிட்டு போய் காட்ட போகிறேன். அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஸ்னோமேன்லாம் பண்ணலான் இருக்கேன். எனக்கு இது வந்து செகண்ட் வின்டர் எனக்கு இங்கே. போன வருஷம் வந்து நான் பெருசாக எதுவுமே என்ஜாய் பண்ணலை. ஏன்னா எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக, ரொம்ப குளிர் வெளியெல்லாம். ஆனாலும் நிறைய வாட்டி வலிக்கி விழுந்திருக்கேன் கீழே. அதனால எனக்கு பிடிக்கல, அந்த மாதிரி இருந்துச்சு. பெருசா எதுவுமே என்ஜாய் பண்ணல. ஆனா இந்த வருஷம் வந்துட்டு வின்டருக்கு வந்துட்டு வெளியெல்லாம் போலான் இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் அது போய் அப்பப்ப என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கேன். கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சொல்ல மறந்துட்டேங்க, எடுத்துக்காக்கு வந்துடுச்சு. காய்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் 2 monthsக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. டிசம்பர் 12th அப்போ எடுத்தது. நான் அந்த டைமில் வந்து எர்த்குவாக் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ எந்த எர்த்குவாக்கும் கிடையாது. நான் வந்து சோம்பேறிங்கிறதுனால இவ்வளோ நாள் வச்சுருந்தேன் இந்த வீடியோவை எடிட் பண்ணாமல். ஸோ மண்டே தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு என்னோட ஃபர்ஸ்ட் எர்த்குவாக் எக்ஸ்பீரியன்ஸ் இயர். நைட்டு வந்துட்டு தூங்கிட்டு இருக்கேன் ஒரு 11 மணிக்கு. திடீர்னு மொபைலாலாம் வந்துடுச்சு. ஆனால் எனக்கு அது கேட்டோன்னே தெரிஞ்சிச்சு ஏதோ ஒரு டிசாஸ்டர் வார்னிங் அப்படின்னு. அதான் எர்த்குவாக் வார்னிங். அதை படப்படன்னு ஆஃப் பண்ணி வைக்கவும் அப்படியே பில்டிங் வந்து ஷேக்க ஆரம்பிச்சிச்சு. எப்படின்னா கதவெல்லாம் டங்கு டங்கு ஆடி அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஆனால் அந்த எர்த்குவாக்கை விட அலாம் தான் என்ன பயங்கரமா பயமுறுத்திடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்துடுச்சு. நேற்றுக்கு ஆஃபீஸில் இருக்கும்போது ஒரு 11 o'clock எல்லாம் இருக்கும், 11:30 அந்த டைம்ல வந்துட்டு திடீர்னு எல்லார் மொபைலும் எல்லாருக்கும் வார்னிங் வந்துடும். கொஞ்சம் பெரிய எர்த்குவாக்னால வந்துடும். அப்போ வந்துட்டு எல்லார் மொபைலும் ஒரே நேரத்துல கத்த ஆரம்பிச்சு. நான் 2 மொபைல் வச்சிருந்தேன். ஆஃப் பண்ணி முடிக்கவும் அப்படியே பில்டிங்ல இப்படி ஷேக் ஆகுது, மொத்தமா ஆடுது பில்டிங்ல. ஆனா நேற்று வந்து கொஞ்சம் ஒரு 30 seconds கிட்ட இருந்துச்சு நேற்றுக்கு. அதுக்கு முன்னாடி மண்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் அந்த மாதிரி எர்த்குவாக் அந்த அளவு தான் இருக்கும், ரொம்ப நேரம் எல்லாம் இருக்காது. ஸ்னோஃபால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இருக்க பிளேஸ்ல மட்டும் கிடையாது, வேறையும் சில ப்ரிஃபெக்சர்ல எல்லாம் வந்து ஸ்னோஃபால் இருக்கும். ஆனால் இங்கே தான் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸ்னோஃபால். ஓகேவா? அதுலேயும் இங்கே ரொம்ப ஃபேமஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பவுடர் ஸ்னோ. பவுடர் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு இப்போ அது விழும்போது எப்படி இருக்கும்னா பூ மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து கிடக்கும் போது இந்த உப்பெல்லாம் இருக்கும், அந்த உப்பு மாதிரி இருக்கும். அப்படியே அந்த உப்பளத்துல மிதிச்சு போற மாதிரியே இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் அப்போ வழுக்காது, நல்லா தான் இருக்கும், நடந்து போறதுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு இந்த ஸ்னோ வந்து ஐஸ் கட்டி ஆயிடும். அப்போதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். என்னன்னா நம்ம கால் வச்சோடனே வழுக்கி விழுந்துடும். அப்படிதான் நான் வந்துட்டு போன வாட்டி பல வாட்டி விழுந்திருக்கேன். 4 வாட்டி விழுந்தேன். 4வது வாட்டி இடுப்பு பேந்துருச்சு. அதோட வந்துட்டு குளிர் வேற, வெளியே போகும்போது கையை கவர் பண்ணணும், மூஞ்சியை வேற கவர் பண்ணணும். இன்னும் கொஞ்ச நாள் இது வந்து எப்போ வந்து ரொம்ப குளிர் ஆகும்னா இப்போவே -2 degree. இனி இது ரொம்ப உச்சத்துக்கு போனோம்னா பிப்ரவரியில போயிட்டு ரொம்ப -15 16 வரைக்கும் போயிட்டு அப்படியே குறைஞ்சிரும். ஸ்னோஃபாலும் மார்ச் ஃபுல்லா இருக்கும். அப்புறம் அது உருகி போறதுக்கே வந்துட்டு ஏப்ரல் ஃபுல்லா ஆயிடும். இன்னைக்கு ஸ்னோஃபால் இல்லை, அதனால பரவாயில்ல, நல்லா இருக்கும், நடந்து போகலாம். ஆனால் பயங்கர குளிராக தான் இருக்கும், பயங்கர குளிராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி -2 degree இப்போ. இது அவ்வளோ வாமாலாம் இல்லைப்பா. உள்ள ஏதோ வச்சிருக்கானு வாமா இருக்கா, ஆனால் அந்த அளவுக்கு வாமா இல்லை. வேற வாங்கணும் கொஞ்ச நாள் கழிச்சு. இதை வச்சு ஸ்னோவை உருட்டும் போது கண்டிப்பாக கையெல்லாம் எரிஞ்சு போயிடும். இருக்கட்டும், இருந்தாலும் ஒரு தலையை மட்டும் வச்சுக்கலாம். நானே என் ஹேரை வெட்டி கிடக்கு. எனக்கு ஏதாவது வீடியோ பார்க்க வேண்டியது, அப்புறம் என்னோட ஹேரை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டியது. இப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு 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 கடந்த ஒரு வருட காலமாக. இங்க வந்ததுலேருந்தே இப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா போன சாட்டர்டே தான் இன்னும் முடியலை, இன்னும் பண்ணுவேன். ஓகே, கிளம்பலாமா? பாத்தீங்களா, இந்த வீடியோ ஆக்சுவலாக நான் வந்து டிசம்பர் ஸ்டார்டிங்கில் எடுத்தது. இப்போ பிப்ரவரி ஆயிடுச்சு. இப்போ இருக்கிற ஸ்னோஃபாலை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைங்கிற மாதிரி இருக்கு. எப்படி வேகமாக நடக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த ஸ்னோவில். இவங்களுக்கெல்லாம் பழகிடுச்சு, இங்கேயே இருக்காங்க இல்லையா, பழகிடுச்சு. எனக்குன்னா பார்க்கவே பயமா இருக்கு. இப்போ அந்த ஸ்னோக்கு அடியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டியாக நிறைய இருக்குது. இந்த ஏரியா பார்க்க சூப்பராக இருக்கு பாருங்க.
இது ஏதோ ஸ்கூல்னு நினைக்கிறேன் இந்த ஏரியா. இது ஸ்ட்ரைட்டா போனா பார்க் வந்துடும். பார்க்குக்கு பக்கத்துல வந்துட்டோம். அங்க நிறைய மரம் தெரியுது பாத்தீங்களா, அதுதான் பார்க். எனக்கு தெரிஞ்சு அங்க நல்ல குளிரா இருக்கும், நிறைய மரம் நிக்குது இல்லையா, நிறைய ஸ்னோ எல்லாம் அங்க வந்துட்டு ஆள் நடமாட்டம் இல்லாதனால ஸ்னோ எல்லாம் நிறைய இருக்கும் அங்க. வாவ், பார்க்குக்குள்ள வந்துட்டோம். சூப்பரா இருக்குல்ல, அப்படியே இந்த மரத்துல எல்லாம் நிறைய ஸ்னோ எல்லாம் இருக்கு, சூப்பரா இருக்கு. கால் எவ்வளவு தூரம் உள்ள போகுது பாருங்க, நல்லா இருக்கு. இதுதான் ஸ்னோமேன் பண்றது கரெக்டான லொகேஷன். பார்க்க ஃபுல்லாமே இப்படிதான் இருக்கு. இங்க பாத்தீங்களா, இது வந்து சேர், உட்கார்றதுக்கு பெஞ்சு, அதுலயுமே விழுந்து ஸ்னோலாம் ஃபுல்லா இருக்கு. அங்க அந்த மரத்துல போய் ஆட்டி விட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே வந்து விழுந்துரும் ஸ்னோலாம். நல்லா இருக்கு. பயங்கரமா குளிருது எனக்கு. அதாவது கிளவுஸ் போட்டும் கையெல்லாம் எரிகிறது. என்ன பண்ணன்னு தெரியல. இந்த கையை வச்சுட்டு எப்படி நான் ஸ்னோமேன் பண்றது? வந்ததான் வந்துட்டோம், பண்ணுவோம். நான் வந்து ஃபர்ஸ்ட் கேமரா எங்கேயோ செட் பண்ணி வச்சுட்டு என்ன ஆரம்பிச்சிடலாம். நீங்க அவங்க மரத்துல இருந்து ஸ்னோலாம் உங்களுக்கு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த ஒருக்க ஆட்டி விட்டோட வச்சுக்கோங்க, நைஸ். கண்டிப்பா. இது பரவாயில்ல. நல்லா இருக்கு. கண்ணு காது மூக்கு ஏன் பண்ணலாம், ஏதா மாட்டாங்களா போயிட்டா. இது என்னது, பிளாக் கலர்ல இதெல்லாம் இருக்கு. ஓகே, ஒத்த கண்டிஷன். காய்ஸ், இதுக்கு மேல என்னால அங்க இருக்க முடியல. கையெல்லாம் ரொம்ப ரெட் ஆகி ஏதோ தீக்குள்ள கையை விட்ட மாதிரி எரிய ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப குளிர். அதனால பார்க் எதுவுமே சுத்தி பார்க்கல, அப்படியே கிளம்பி வந்துட்டேன். நான் இன்னொரு வீடியோ போடுறேன். இப்போ வந்துட்டு ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஆனா இங்க ஸ்னோ ஃபெஸ்டிவல் இருக்கும், அங்க நான் போலான் இருக்கேன். நான் அந்த வீடியோ கண்டிப்பா அப்லோட் பண்றேன். பாய் பாய்.